ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 கூட வாசித்து தியானிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே கூட தேவன் இந்த வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மரித்தேன் என்று சொல்லியிருக்கிறது. முதல் வார்த்தை மெய்யாகவே தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக மரித்தார். அடுத்ததாக வசனம், ஆனாலும் மரித்த தேவன் திரும்பவும் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு. எல்லா மனிதர்களும் ஒரு நாளிலே மரிப்பார்கள். அதோடு அவர்களுடைய வரலாறு முடிந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வளர்ந்து மரித்தேன் என்று சொல்லி திரும்பவும் அவர் ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மரித்து போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மரித்து எல்லா நாட்களிலும் இந்த நாள் மட்டும் நமக்கு உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். தேவன் உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது, நாமும் அறிந்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்ததினால மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை, பாதாளமும் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. அவற்றின் திறவுகோலை அவர் உடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். நாமும் மரித்து விடுவோம் என்கிற அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், ஒரு நாள் வாழ்ந்து முடித்து மரித்து விடுவோம் என்று. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் ஒரு நாளிலே மரித்து திரும்பவும் உயிரோடு எழும்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதே போல தேவன் நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய கரத்தில் அந்த திறவுகோல் இருப்பதனால நீங்கள் மரித்தாலும் அதை குறித்து கலங்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த திறவுகோலை உடையவராக இருக்கிறவர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ நாமும் ஒரு நாளிலே உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று. அதனால் மரணத்தை குறித்து ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய கரத்தில் திறவுகோல் உண்டு. அதன் மூலமாக தேவன் நம்மை ஜீவனோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் நாம் உயிரோடு எழும்பி தேவனோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற நம்பிக்கை விசுவாசமும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நாமும் மரித்து நாமும் உயிரோடு எழும்புவோம் என்ற விசுவாசம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காக மனிதனாய் வந்து மரித்தீர். ஆனாலும் சதா காலங்களிலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராயிருந்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து எங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.